Love you, D. Bye, dude. Okay, bye. Love you. மேப் வச்சு கேட்டால் வேலைக்கு ஆகாதுங்க. மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல மட்டும்தான் நம்ம கேட்டால் இருக்கும், சிட்டியில் வேலைக்கு ஆகாது. KFC சோக் ரோட் बाला दिल्ली टी पॉइंट राइटा. यहाँ से कम 15 किलोमीटर. 15 मीन्स 15 किलोमीटर. 15 मीन्स नंबर किलोमीटर. ஓகே போயிடு காலைல ஏற்றிடாது. 15 நாள் ட்ரிப்பு முடிச்சு கிளம்பிடுறாங்க. நான் ஒன்றும் மும்பை போகிறேன் அப்படின்னு சுற்றினு இருக்கேன். அது ஒரு ஜாலி தான். அதே போகலாம், பைக்லேயே போகிறதுன்றது அது ஒரு மேட்ரு. இது ஏதோ கத்தினே இருக்கிறா வேறு. இருங்க நான் போய்ட்டு KFC சோக் ரோடு போயிட்டு பார்க்குறேன். வண்டியில் ஒரு ஆண்டி இருக்காங்க, கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் வாழ்க்கை தானே செதுக்கிடும் ஒரு ஒளி. ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே இட்ஸ் ஓகே. யூ செக்கரோ வெயிட் I'll turn. ஓகே சரிங்கண்ணா. ஹாய் கைஸ், அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பலாமா வேணாமா நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நான் மூவ் பண்ணுறேன்ட்டேன். இருன்றான். ஏன்னா வந்து பார்த்தேன்னா மச்சான் பாய் பாய் ஷாலின் பாய் டி. லவ் யூ டி. பாய் டூட். ஸ்டார்ட் ஆயிருமா? There is a problem. No kickstart, man. There is no kickstart. Can you push? Yeah. One can't push. அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. ஏய் மச்சான் பாய்டா பாய். அவனை கூப்பிடுறா. கால் him. Hey, don't press the bag da. Don't press the bag. One people. If you touch the bag means it will get down. That's why I told you to get to. Okay. Sorry man. நானுங்க என்னால் முடியல. ஆனால் இங்கே இருக்க எனக்கு வந்து ஒரே கடுப்பாயிடுச்சு. என்னன்னு தெரில. அடுத்தடுத்து மூவ் பண்ணோம், வண்டி ரெடி பண்ணோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரே இடத்துல இருந்தால் ஏதோ மைண்ட் ஒரு மாதிரியாக இருக்கு. சரி அதான் அப்படியே கிளம்பிட்டேன் சண்டிகர்லேருந்து. ஃப்ரெண்டு வீடு தான் இது. பட் ஆல்சோ இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி என் மைண்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் நான் நேற்று வரை இங்கே ஒரே பார்ட்டிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதான் மூவ் பண்ணலாம். டெல்லி போகிறேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறத கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வண்டி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். காலைல வெறுப்பேற்றுது. ஓகே தட்ஸ் ஓகே. பாய் மச்சான், டேக் கேர். ஓகே அவ்வளோதான். ஷாலினுக்கெலாம் பாய் சொல்லியாச்சு கைஸ். ஓகே பாய், லவ் யூ. கிளம்பியாச்சு. இந்த வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்ககிட்ட தான் துணி வாங்கினேன். அவங்கள பார்த்தா கொஞ்சம் இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன். நல்ல ஆண்டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பைக் அங்கேருந்து இங்கே வரியா அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னோடனே ஷி வாஸ் வெரி ஹாப்பி. கேட்கவே உங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ எங்கன்னா கைஸ் நல்லா டெல்லி போயிடலாம். எவ்வளோ நேரம் தான் நானும் ஒரே இடத்துல இருந்தோம்னு வச்சிங்களேன், அது செட் ஆகாது நமக்கு. என்ன தெரியுமாவும், எனக்கு நேற்றே மைண்ட்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது ஒரு மாதிரியாக ஒரே இடத்துல இவன் பேக்கை பிடிச்சி தள்ளிட்டான் போல், பரதேசி பேக் ஆடுது. திருப்பி டெல்லி போய் பார்த்துக்கலாம். ஆமாம், பேக்கை பிடிச்சி தள்ளிட்டான். அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன், முரட்டு பீஸ். அவன் பார்க்க மாட்டான் எதெல்லாம் கையில் எது கிடைக்குதோ அதை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணி விட்டுறான். ஓகே லெட்ஸ் மூவ். வண்டி ஆஃப் பண்ணாமல் இங்கேருந்து நேராக சண்டிகர் டெல்லி விட வண்டி தான் கைஸ். பெட்ரோல் கூட இருக்குது வண்டியில், அரை டேங்க்கு. போகிற வழியில் போட்டுக்கலாம். செயின் லூப் பண்ணிட்டேன் காலில், இதை கட்டினேன் காலில். அவ்வளோதான், எல்லாமே டன். ஒன்றும் இல்லை. கொஞ்சம் என்ன ஆகி போச்சுன்னா, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். அவரும் சொன்னால் இங்கேயே இருந்துட்டு 2 நாள் கழிச்சு அங்கே ஸ்பேர் கிடைக்காது அப்படின்னாரு. இவங்களும் இருந்தானுங்க. எனக்கு தான் ஒரு பக்கமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது ஒரு மாதிரி இருக்குமே, பார்த்துக்கலாம், டெல்லி போகலாம். இங்கே கிட்டத்தட்ட நேற்று நைட்டுக்கு தான் முதல் நைட்டுக்கு தான் இருந்தேன். டெல்லி போனால் குருநானக்கில் கூட தங்கிக்கலாம். குருநானக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டெம்பிள், அது சிங் டெம்பிள். தட்ஸ் வெரி குட். நமக்கு ரொம்ப வந்து பார்த்துப்பாங்க அங்கே நல்லா. போன வாட்டி நான் வந்தப்போ அங்கே தான் தங்கினேன். தட் வாஸ் வெரி குட் ஃபீல். நல்லாயிருக்கும். ஃபுட்டு, ஸ்டே எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஸோ டெல்லி போகலாம். வெளியே வந்தால் தான் நமக்கும் ஏதாவது கொஞ்சம் யாரோட இன்ட்ராக்ட் பண்ணது இது கிடைக்கும். ஐ ஃபீல் குட், ஐ ஃபீல் ஹாப்பி ஆல்சோ. அப்புறம் இங்கேயும் ரொம்ப என்ன சொல்கிறது, 4 பேர் இருக்கோம் ஒரு ரூமில். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நைட்டில் தூங்கும் போதெல்லாம். ப்ளஸ் நானும் அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் காலைல கிளம்ப வேணாமான்னு யோசிச்சு அதுக்கே டைம் ஆகி போச்சு கைஸ். அதான் ஒரு பெரிய கடுப்பு. என்னென்னா இது மணி வந்து 1 மணிக்கு கிளம்புறேன். நான் காலையிலே கிளம்பியிருக்கேன். நான் எழுந்து கிடக்க ரெடி ஆகிட்டேன். 10 மணிக்கெலாம் சாப்பிட்டுலாம் வந்துட்டேன். இந்த டிஸ்கஷன் போச்சா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வேறு லேப்டாப்பில் வேறு அதான் அந்த இது ஏற்றிருந்தேன்ல,
டேட்டா மாற்றிட்டு இருந்தேன் அந்த இதை ஸ்டோரேஜ் மெமரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே ஆப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி என்றைக்காக நேற்று பண்ணியிருக்க வேண்டியது. நேற்று இன்னொரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா ஐ ஃபர்காட் தட். ஓகே சரி ஓகே கைஸ், ஃபன் போகிற வழியில் நிறைய ஃபன் இருக்கும், பார்ப்போம். சாப்பிட்ணும் போயிட்டு, சரி சாப்பிட்ணே வருது. சாப்பிட்டேன் நான் பக்காவாக காலையில் அந்த எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். சாப்பிட்ட எனர்ஜியை இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா லைக் இட் வில் பி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும், சும்மா திங்கிங் சம்திங் அப்படின்ற மாதிரி. ஸோ எதாவது பண்ணுவோமே அப்படின்னு தான் வந்துட்டேன். மெமரி வேறு. ஓகே கைஸ், நானே போயிட்டு செயின் லூப் வாங்கணும்னு நினச்சேன். இங்கே கொஞ்சம் கம்மி, 100 ரூபாவோ தான். அதனால் ஒரு டப்பா வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே நேராக இங்கேருந்து ஒரே ஸ்டெச்சு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா டெல்லி விட வேண்டியது தான். வாவ், ட்ரெஸ்ஸிங்லாம் இந்த ஊரில் பக்காவாக இருக்குது. நைட்டில் பொண்ணுங்கள்லாம் பார்க்கணுமேப்பா, வேறு லெவலில் இருக்குது ட்ரெஸ்ஸிங்லாம். அதுக்காகவே இங்கே இருக்கலாம் போல். ஃபுல்லாக ஷார்ட் ஸ்கர்ட் தான் அல்டிமேட் பண்ணுறாங்க நைட்டில். அது ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து எதுவும் மிஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்டு இருக்கான், எதாவது மிஸ் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் கூட இருந்ததுன்னா தூக்கி போட்டு விட்ருவோம். அதனால் எனக்கு இங்கே ஒன்றும் நான் பெருசாக ஒன்றும் திங்க் பண்ணவே இல்லை அதை பற்றி. நம்ம எங்கே கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்லாம். இந்த மேப் வந்து ஊருக்குள்ளே கரடுலேருந்து சண்டிகருக்கு கொண்டு போயிட்டு கேஎஃப்சி சோக்குன்னு ரோடு இருக்கான். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் சீதா போனால் டெல்லி ஹைவே பிடிச்சிடலாமா. அதான் எல்லாருமே இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க. இந்த இதுக்காரங்க ஆடக்காரன் கேட்டால் கூட சொன்னார் கேஎஃப்சி சோக். எனக்கும் இருக்கும் ஸ்லாங்கே தெரியல, ஆனால் நான் மேட்ரை மட்டும் புரிய வச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. உடனே வந்து ஒரு கேஎஃப்சி சோக் போயிட்டு லெஃப்ட் எடுத்துருந்தார். பார்ப்போம் கைஸ். மேப்பை வச்சு கேட்டால் வேலைக்கு ஆகாதுங்க. மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல மட்டும்தான் நம்ம கேட்டால் இருக்கும், சிட்டியில் வேலைக்கு ஆகாது. கேஎஃப்சி சோக் ரோட் ஏர்போர்ட் ரோடு, கேஎஃப்சி சோக் ரோடு, கேஎஃப்சி சோக் ஏர்போர்ட் ரோடு, இது 2 தான். இதை கேட்டுட்டு பிரிட்ஜு கீழே போய் லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட் அந்த பெரிய பில்டிங் இருக்குமா லெஃப்ட் எடுத்தேன்னா நான் டெல்லி போயிடலான்றான். அந்த பிரிட்ஜு தான் ஏறினேன். அந்த பிரிட்ஜு கீழே போயிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அங்கேயே காட்டுச்சு மேப்பு, நான் அங்கேயே மேப் போட்டிருக்கணும். மேப் எதுவும் குற்ற சொல்லக்கூடாது. மேப் இல்லாமல் வந்துட முடியுமா. கேஎஃப்சி சோக் ரோடு ஏர்போர்ட் ரோடு, அதில் பூந்து நேராக ஒரே சைடு சீதா டெல்லி. ஓகே, கூட வந்த அண்ணன், அந்த ஒரு அண்ணன் வந்தார் பாலா கூட. அந்த அண்ணன் போய் ஊருக்கே போயிட்டார் போல். காலைல தான் பார்த்தேன். அவங்க ஊருக்கே 15 நாள் ட்ரிப்பை முடிச்சு கிளம்பிடுறாங்க. நான் ஒன்றும் மும்பை போகிறேன் அப்படின்னு சுற்றி இருக்கேன். அது ஒரு ஜாலி தான். அப்படியே போகலாம், பைக்லேயே போகிறதுன்றது அது ஒரு மேட்ரு. ஏதோ கத்தினே இருக்கிறா வேறு. இருங்க கைஸ், நான் போய்ட்டு கேஎஃப்சி சோக் ரோடு போயிட்டு பார்க்குறேன். இதுதான் கைஸ், இந்த லெஃப்ட்டு தான் அது பெரிய பில்டிங். நான் இதுதான் போல் அது. அந்த போட்டிருக்கேன் நேஷ்னல் ஹைவே ஏர்போர்ட் மொனாலி. கேட்டுருவோம். பையா டெல்லி சீதா. குருமா போல் அவர் மாவா போட்டுன்னு இருக்கார்ல, அப்படி தான் பண்ணுவார். ஓகே, இங்கேருந்து 5.7 கிலோமீட்டர்ஸு ஸ்ட்ரைட்டு. ஓகே, இப்படி தான் காட்டுது. ஓகே, இது இந்த ரோடு தான் கைஸ். மொபைல் ஹோல்டர்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. என்னென்னு தெரில, மொபைல் ஹோல்டர் தாங்கமா தெரியல ஊருக்கு போகிற வரைக்கும். நேற்று வேறு வெறியில் என்ன பண்ணால், இதை வந்து ஒரு அண்ணன் மாட்டிக்கோன்னார். அதில் அந்த இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கிறா அப்படின்னாரு. நேற்று இதை அறுக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் இதை அறுத்து விட்டான். அவ்வளோதான். அந்த வாட்டர் வாஷ் கல்ல அறுந்துச்சு. இதோட அது வேஸ்ட்டு. அது இதில் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த இது போடணும், அந்த ரிங்கு மாதிரி வரும், அதை போடணும். ஸோ அதனால் இப்போ வந்து பவர் பேங்கை நம்பி தான் அவர் எப்படி வராமல் வரணும். லெஃப்ட் இண்டிகேட்டரே போடலாம். ஓகே போவோம். சஸ்பென்ஷன் தான் ரொம்ப மறுபடியும் வெறுப்பு எது. பவர் லாஸும் பயங்கரமாக ஆகுது கைஸ் இப்போலாம் வண்டியில். ஏன்னா இந்த இது இருக்குல்ல இப்போ அப்படி சஸ்பென்ஷனு சிக்னலே இல்லை. ஸோ அப்படியே போக வேண்டியதான். இன்னொரு 100 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் டெல்லி. ஓகே, நான் போகிற வழியில் அப்படியே கண்டினியூ. बाला दिल्ली टी पॉइंट राइटा. यहाँ से कम 15 किलोमीटर. 15 मीन्स 15 किलोमीटर. 15 मीन्स नंबर किलोमीटर. ஓகே போயிடு காலைல ஏற்றிடாது. 15 மீன்ஸ்ன்றேன். ஓகே, அவருக்கு எனக்கு அவ்வளோதான் வைப்பு. வாவ். ஓகே, 15 என்னதுன்னு தெரியலையே. 15 15 நினைக்கிறேன். 10 தீஸு. முதல்ல இந்த நம்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். முடி வேறு ரொம்ப வலிக்குது கைஸ். ஏன்னா வந்து பின்னாடி கட்டினேன், சரியாக கட்டலை, ரொம்ப இறக்கி கட்டலை, கொஞ்சம் மேலேயே கட்டினேன். இப்போ தான் நான் எடுத்தேன் ரொம்ப நாள் கழிச்சு வண்டியை, 2 நாள் கழிச்சு. இனிமேல் தான் கொஞ்சமாக செட் பண்ணணும்னா ததிக்கின்னு தக்க ஜுன்னு அப்படியே டீ பார்த்தீங்கன்னா ஜாலியாக போவேன்.
தருகின தனத்தின தருகித ஆனந்தம் மிங்கே மிங்கே ஓடுது மிங்கே 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 காவாலே சாலே இது சாலே. பின்னாடி ராஷ்மிகா இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு வேணும் சிக்னலு. ராஷ்மிகா இருக்காங்க. எனக்கு வந்து இது பேர் என்ன பேகு தான் இருக்குது. ஓகே, நான் டீ ரைட் நல்ல பாட்டாக தான் போடுவோம். ஸ்ரீவல்லி கேட்போம். ஸ்ரீவல்லி கூட சூப்பராக இருக்கும். இது ஸ்ரீவல்லி போட்டால் அதுக்குள்ளே ஒரு பையன் ஆஃப் பண்ணிட்டான். இது இந்த கூலண்ட் நல்லா இருக்கு கைஸ். உண்மையிலே மாற்றினதுலேருந்து நல்லா ஃபீல் தெரியுது. முதல்ல வந்து ஒரு இடத்துல நின்ன வண்டி வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்குது. இறங்கிடுச்சு கூலண்ட் மேக்ஸிமம்க்கு. இது ஃபுல்லாக ஊற்றுன மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நல்லா சூப்பராக இருக்குது இந்த மோட்டர். அவ்வளோ சீக்கிரம் சூடாக மாட்டேங்குது. வண்டியில் வேறு காற்றே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கணும். 2 வீலையும் முதல்ல 2 வீலையும் காற்று அடிக்கணும். இன்றைக்கி 30-40 வைக்கணும். 40 வச்சாலும் அந்த சஸ்பென்ஷன் முதுகு வச்சிருன்னு நினைக்கிறேன். பேக்கில் மட்டும் அப்படியே ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுட்டு எனக்கு காற்று அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக பெட்ரோல் பங்கில் ஏதாவது ஒரு இடத்துல காற்று செக் பண்ணணும். நான் போகிற இடத்துல உடனே செக் பண்ணிவிடுவேன். மொஹாலி டவர். இந்த வண்டி டெல்லி தான் போகுதுங்க. அந்த டெல்லி தான் போகிறார் வான்ட்டார் பின்னாடியே. சீதான்ட்டார். டிஎல் வண்டி தான் அது. டெல்லி கேட்ட ரூட்டு இப்படி போய் தான் ஹைவே டச் ஆகுது. கேட்டேன் வாங்க பாப்பான்னார். அப்படியே கம்முன்னாரு. அப்படியே போக வேண்டி தான் பொறுமையாக. காற்று அடிக்கணும்னு நினைக்கிறேன். காற்று முதல்ல அடிப்போம். அடிச்சுட்டு பெடலில் போட்டு பறக்க வேண்டியதான் இன்றைக்கி. வண்டி வச்சு எங்கேருந்து நீ பறக்க போகிறேன் பார்ப்போம். நல்லா இருக்கு இந்த இடம். என்ன அது? அந்த வண்டியில் ஒரு ஆண்டி இருக்காங்க. கை காட ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சிங்கன்னு. அவங்களும் ஹைவே தான் ஏற போகிறாங்க. ஏன்னா டெல்லி வண்டி தான் அது. ஹுண்டாய் அக்சென்ட். இந்த வண்டி அசன்ட் சூப்பராக இருக்கும். அந்த வண்டி நான் ஓட்டியிருக்கேன் இப்போ 2-3 தடவை. என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான். வெறித்தனமாக இருக்கும். சில வெறித்தனமாக இல்லை, நல்லாயிருக்கும். ஏன் இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக போகிறாங்களே. டெல்லி தான் போகிறாங்க. அதான் ஆண்டி சிரிச்சாங்க போல். குத்துக்கல்லுக்கும் கொஞ்சம் ஸ்ரீவல்லியை கேட்டுன்னு வரலாம் போலே. அப்போது கோயிங் வேறு போய் அதில் வச்சா பின்னாடி 48ன்னு காட்டுது, முன்னாடி 38ன்னு காட்டுது. அதிகமாக இருக்க மாதிரி தெரில. ஒரு வேளை அந்த ஹீட்டில் ஏதோ ஏறுமே அந்த மாதிரி ஆகிடுச்சா எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஏரை கொஞ்சம் ரேட் போட்டு அடிச்சு விட்டான் அவன். நான் போகிறேன் விட்டுருன்ட்டேன். இப்போ ஏதோ கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எல்லாம். தெரியல. அந்த ரோடு வந்திருக்கணும். அந்த லெஃப்ட்டு. இது ஷார்ட்டு போல். இது கொஞ்சம் இது தானே நான் போனேன். ஓகே குருமா அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து ஒரே ஸ்டெச்சு. அந்த ரைடு எடுத்துருக்கலாம் நம்ம. அந்த இது காரார்லேருந்து அங்கேயே. ஓகே, இது ஒரு 29 கிலோமீட்டர் வந்து அந்த ஊருக்குள்ளேயே காட்டியிருக்குது. தட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். ஸோ டெல்லி 200 கிலோமீட்டர் தான் கை. நான் இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிடுவேன். போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பானிப்பட்டு. ஓகே கைஸ். சஸ்பென்ஷன் ஃபுல்லாக அந்த ஆயில் அப்படியே அடிச்சு தெறிக்க விட்ருக்கு. செயின் போயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ராக்கெட்டு ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. நான் வந்துட்டு அந்த ஹைவேல ட்ரை ஆகலை. ஆனால் ட்ரை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. பெட்ரோல் போட்டுருவோம். எதுக்கு ரிஸ்க்கு? இதயம் அல்லவா அழவா சிறு கண்ணி துளி எந்தன் கண்ணின் ஊரம் காதலித்து தோல்வியுற்றத்தால் நெஞ்சக்குள் பாரம் தண்ணீரில் வாழ்வதான் ஃபுல்ண்ணா. பாருங்க ஆப்பாயிடுச்சு பாருங்க. அடைக்க தான் போகுது. இந்த இது இல்லைல்ல மீட்ரு பையா. ஃபுல் பையா. ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கணும். இனிமேல் இதில் கொஞ்சம் லூப் பண்ணோம். ஆயில் பையா. ஆயில் पाउच not भैया like waste oil simple to here put here पेट्रोल से चल जाएगा हाँ पेट्रोल डलवा ले पेट्रोल डलवाले वाह ओके पेट्रोल போட்டு வரோம் பெட்ரோல் அவ்வளோ வேலை ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு रोको क्या नहीं आई पुट लूब बाद में दे दो हाँ
நினச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ளவா நிலா நிலா நீதானே எந்தன் வெண்ணிலா நானே எந்தன் வெண்ணிலா. ஆமாம் 590 600 மேலே போதே. அப்போனா வந்து ஃபுல் டேங்க் தான், பெட்ரோல் தான் இல்லை. பையா இட்ஸ் ஃபுல். I think you can fix it for 800. Yeah. 800 or how much? 900. Okay. You check her, but don't waste, okay? Okay, sir. Okay. Bus 1000 bus. Yeah, the bus. This is a bus. Yeah. Okay. 972. இது இப்படியே விட்டோம்னா அப்புறம் இது லாக்கும் போயிடும். Show me that. Scanner. 972. 972. திறந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி, உன் காதல் எந்த வாழ்க்கை தானே செதுக்கிடும் ஒரு ஒளி. ஓகே, தேங்க்யூ, பாய். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இது. யா பையா, ஓகே. யா ஓகே, இட்ஸ் ஓகே. யூ செக் கரோ. வெயிட், I'll turn, ஓகே. வாடி புள்ள வாடி. மெசேஜ் வரணுமா அவருக்கு? யார் தான் செக் பண்ணிட்டேனே. கிளிகளின் கதை தானே எங்கே போச்சு இந்த பாட்டு? ஓகே, அவ்வளோதாங்க. டெல்லி இன்னும் தான் ட்ரை தான். 1000 ரூபாய்க்கு வந்திருக்கேன். 1 லிட்டர் என்னமோ இன்றைக்கி செக் பண்ண மாட்டான் இந்த வருஷம். ஒன் மினிட் 1000 மினிட் கேட்டுன்னு இருக்கான் என்கிட்ட அவன். பக்கத்துலேயே வச்சுக்கணும். குருமா பாய்ஸாக இருப்பானுங்க போல். ஒரு பாட்டு கூட கேட்க மாட்டானு. போடா, ஓகே வாடா, ஓகேம்மா. கிளிகளின் கதை தானே. அவ்வளோதாங்க. இப்போ டெல்லி இன்னொரு 160 கிலோமீட்டர் தான், 150 கிலோமீட்டர் தான். 170-80 இருக்கும். பக்குன்னு ஆயிடுச்சு. ட்ரையாக மறுபடியும் தள்ளணுமா இந்த வெயிலில்? நானே வெயிலில் முடியாமல் ஜூஸ் குடிக்கலான்னு வந்து நின்றேன். எங்கேயாவது ஒரு ஜூஸை போடலாமான்ட்டு. ட்ரைக்கு ஆய்ந்துன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், வதங்கியிருப்பேன் நான். வாடி புள்ள வாடி நான் மட்டும் நினச்சி இன்னைக்கு ஒரு சோறுக்கே. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. சாத்துக்குடி ஜூஸ் ஒரு 80லே போகலான்னு இருக்கேன் கைஸ் நான். ஏன்னா 80 தான் வந்து என் வண்டிக்கு இப்போ சில்லான ஒரு ஸ்பீடு நினைக்கிறேன். வெயில் தான் இங்கெல்லாம், அதனால தான் ஜூஸ் கடைலாம் இருக்குது. ஒரு ஒலி. ஓகே கைஸ், நம்ம ஜூஸ் கடை பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். பாய்.